ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மைத்ரேய முகூர்த்தம் நவம்பர் மாதத்துல எப்பொழுது வருது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இறைவனை நெருங்க வேண்டும் என்பதற்காக தான் வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களையும் நம்ம செய்யறோம். அந்த வகையில இந்த மைத்ர முகூர்த்த நேரமும் இறைவனோடு நம்மை நெருக்கமாக நேரடியாக தொடர்பு படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாட்டு முறைதான் இந்த மைத்ர முகூர்த்தம். மாதம் தோறும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அந்த மைத்ர முகூர்த்தமானது வரும். இந்த நேரத்துல நம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடனானது முழுமையாக மிக விரைவாகவே அடையும் என்பது ஒரு நம்பிக்கை. சில சமயங்கள்ல வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கடன் சுமை அதிகமாகிவிடும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எளிமையாக விடுபட வேண்டும் என்றால் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை சரியான முறையில நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில இந்த மைத்ர முகூர்த்தமானது இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மாலை 4:35 முதல் மாலை 6:22 வரை இருக்கு. இந்த நேரமானது மேஷ லக்னம், அஸ்வினி 1ஆம் 2ஆம் பாதம், சுக்ல சதுர்த்தசி திதி, சித்தி யோகம் செவ்வாய்க்கிழமை அன்று வருது. எப்பொழுதுமே கடனை திருப்பி கொடுப்பதற்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் உகந்த நாள். இந்த நாள்ல கடனை திருப்பி கொடுத்தால், அதுவும் இந்த நேரத்துல திருப்பி கொடுத்தால் ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அதிகாலை 5:54 முதல் காலை 8:05 வரை இந்த மைத்ர முகூர்த்தமானது இருக்கு. இது விருச்சிக லக்னம், அனுஷம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதம், சுக்கல பிரதமை திதி, அதிகண்டம் யோகம் வெள்ளிக்கிழமை அன்று வருது. இந்த நேரத்துல நம்ம கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை, ஏன்னா அதிகாலையில வருது. கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றாலும் சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம வீட்டுல பூஜை அறையிலேயே செய்து கொள்ளலாம். ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை எழுதுங்கள். எத்தனை பேருக்கு எவ்வளவு கடன் தொகை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இலையிலையும் எழுத வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு 2 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா 2 பிரியாணி இலையை எடுத்து யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவருடைய பெயரையும் அவர்கிட்ட வாங்கி இருக்க தொகையையும் எழுதி கடனை சீக்கிரம் திருப்பி தர வேண்டும் அப்படின்னு எழுத வேண்டும். பூஜை அறையில துர்கை அம்மனையும் குல தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த எழுதிய பிரியாணி இலைகளை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு கடனை எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டோம், பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து விட்டது, செல்வ வளம் குவிகின்றது என்று நினைத்து அந்த பிரியாணி இலையை எரிகின்ற விளக்குல எரித்து பொசுக்கி விடுங்கள். அந்த எரிந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல கொட்டி விடலாம். இந்த பரிகாரத்தை இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக உங்கள் கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்துல அடைவதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய மைத்ர முகூர்த்தம் 1 செவ்வாய்க்கிழமையும் 1 வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால இந்த மைத்ர முகூர்த்தம் மகாலட்சுமிக்குரிய தினத்துல வந்திருப்பது சிறப்பு. காலை நேரத்திலேயே வந்திருக்கு. ஒரு மண் அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். மகாலட்சுமி தாயை நினைத்து கூடவே பாசி பருப்பு பாயாசத்தை நிவேதனமாக வைத்து இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் நினைத்து நாம் செய்தோமே என்றால் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். ஏன்னா இந்த பரிகாரத்தை எதுக்கு வெள்ளிக்கிழமை செய்ய சொல்றோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகள்ல பல பேர் காசை வெளியே கொடுக்க மாட்டார்கள். அதனால செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரத்துல நீங்க கடனை திருப்பி கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை கொடுக்க முடியாது அப்படின்றவங்க இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை இந்த மைத்ர முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்துல நீங்க வீட்டிலேயே செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பல பேர் செய்து தங்களுடைய மீளா கடனிலிருந்து மீண்டு இருக்கின்றார்கள். அவர்களே இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அதனால நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள்.
உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து நிம்மதியான வாழ்க்கையை நம்மாலும் வாழ முடியும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.